நன்றி. அதாவது சார், இது நான் முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இன்று நடந்திருக்கிறது. இது அரிய நிகழ்வு. இது மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரும் தியாகச்சீலர் கக்கனும் அமர்ந்திருந்த அமைச்சரவையில் இன்று கூட்டணி மந்திரி சபையில் நானும் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு திரு ராஜேஷ் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மகிழ்ச்சியான தருணம் இது. காங்கிரஸ் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பணியாற்றுகிற வாய்ப்பு, அவர்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பு, அவர்களுக்கு கடமையாற்றுகிற வாய்ப்பை எங்களுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. அதனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் தியாக தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் குறிப்பாக ஐ டெல் யூ வெரி ஸ்பெசிபிக், தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கருக்கு ஜெய் ஹோ என்று சொல்லுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். எத்தனையோ அப்சர்வர் வந்தாங்க, எத்தனையோ ஜெனரல் செக்ரட்டரி வந்தாங்க, எத்தனையோ செக்ரட்டரி வந்தாங்க. எங்களுக்கு வந்திருக்கிற கிரீஷ் சோடங்கர் தான் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையை அமைத்து கொடுத்திருக்கிற மாமனிதராக இருக்கிறார். ஆக கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கும் மாண்புமிகு திரு ஆல்வா செக்ரட்டரி அவர்களுக்கும் மாண்புமிகு திரு சூரஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவர்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பொறுப்பாளராக இருந்து காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு பணியாற்றினார்கள். ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் கட்சி இடம்பெற செய்ய வேண்டும், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், அவர்கள் அதிகாரத்தை பெற வேண்டும், அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற முயற்சி எடுத்தார்கள். அதனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாண்புமிகு திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் நண்பர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய சேவை வந்து தொடர இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நீங்கள் அமைச்சராக இருப்பது, நீங்கள் இருவரும் அமைச்சராக இருப்பது எந்த வகையில் பயனளிக்கிற வகையில் இருக்கும்? மேலிடத்துலேருந்து ஏதோ ஒரு உத்தரவு வந்திருக்கிறது கூட கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே கம்பல்சரி மந்த்லி. ஆமாம், நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அமைச்சர்களில் நான் ஒரு நாள், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் ஒரு நாள் பட்டியலிடப்பட்டு சத்தியமூர்த்தி பவன் வாசலில் அது தொங்கவிடப்படும். விஸ்வநாதன் அமைச்சர் எந்த நாளில் இங்கே இருக்கிறார், காலையிலிருந்து முடிஞ்சா மதியானம் இல்லைண்டா மாலை வரையில் எங்கள் இயக்க தோழர்களை சந்திக்கத்தான் போகிறேன். இது பெருந்தலைவர் கண்ட கனவு, இது தியாகச்சீலர் கக்கன் கண்ட கனவு. இது எங்களுக்கெல்லாம் ஒரு தவம். ஒரு ஆளும் கட்சியிலே இருக்கிற அமைச்சர்கள் மக்களை சந்திப்பது என்பது, அதுவும் காங்கிரஸ் கட்சியிலே நாங்களெல்லாம் சந்திப்பது என்பது வரலாற்று திரும்பி வந்திருக்கிறது. இந்த ஹிஸ்டரி வில் ரிப்பீட் என்று சொல்லுகிற அளவிற்கு மகிழ்ச்சியான நேரம் இது பிரதர். இப்போ தமிழக வெற்றிக்கழக தலைவர் முதலமைச்சராக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா பொதுச்செயலர் எல்லாருமே அந்த கூட்டணி கட்சி தான் இருக்கீங்க. அவங்க எல்லாருமே எங்களுடைய பெயரையோ பயன்படுத்தி தவறான எந்த வகையிலும் அரசு நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்பதை சொல்லியிருக்காங்க. நம்ம அமைச்சர் 2 அமைச்சர்களும் அந்த நடைமுறை பின்பற்றப்படுமா சார்? நாங்கள் காங்கிரஸ் வழி வந்தவர்கள். எங்களுடைய கொள்கையே என்னன்னா மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இதில் பற்றுடையவர்கள். எங்களுடைய நோக்கம் பெருந்தலைவர் காமராஜரை போல, தியாகச்சீலர் கக்கனை போல நேர்மையான அரசியலை மக்களுக்கு வழங்குவதுதான். அந்த நேர்மையான அரசியலை மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் என்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள், விஜய் அவர்கள் டெஃபினட்டா அவர் 5 ஆண்டு காலம் முழுக்க அந்த ஆட்சி தொடரும், மாற்று கருத்தே கிடையாது. அந்த 5 ஆண்டுகள் தொடர இருக்கிற ஆட்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் எங்கள் முழுமையான ஆதரவை தரும். மாண்புமிகு முதல்வர் எடுக்கிற அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து விதிகளுக்குட்பட்டு காங்கிரஸ் பேரியக்கமும் எங்களுடைய பெரும்பான்மை முழுமையான ஆதரவை நாங்கள் தருவோம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இல்ல இப்பதானே வந்திருக்கிற நான் வந்தவொடனே கேள்வி கேட்டா எப்படிங்க? ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் போய் படிக்கிறேன் கொஞ்சம். எங்க தலைவர் ராகுல் காந்தி இஸ் கிளியர்லி சேயிங் தட் நீட் என்பது தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு
மோடி அவர்கள் தர வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். அதையே நானும் வழிமொழிகிறேன். நீட் என்பது எங்களுக்கு தமிழ்நாட்டில் தேவையில்லை.